ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வி விஸ்வா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு அக்கா வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, இன்ஷாட் ஆப்பில் நம்ம எடிட் பண்ணுற வீடியோவுக்கு எப்படி பிரைட்னஸ் வைக்கிறது, எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்ஷாட் ஆப்பை வச்சு பிரைட்னஸ் எப்படி அந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணுற வீடியோவுக்கு எப்படி பிரைட்னஸ் வைக்கிறது, கலர் கரெக்ஷன் எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபீஷியல் அப்டேட்ஸ், யூடியூபர்ஸுகளுக்கு தேவையான அளவுக்கான எடிட்டிங் சார்ந்த வீடியோக்கள் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோவை இப்படி வெர்டிகலாக வச்சு பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ வாங்க இப்போ எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ஒரு வீடியோவையே எடுத்து ஒரு டெமோவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் கலர் வந்து ரொம்ப பிளர்ராக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபில்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் பிக்சர்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது நிறைய டைப் ஆஃப் கலர் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸை செலெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கிற மூடி 1 அப்படிங்கிற அந்த ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ அதை நான் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், அந்த வீடியோவில் என்னுடைய ஷர்ட் கலர், என்னுடைய ஃபேஸ் கலர், ஹேர் கலர், பேக்ரவுண்டு எல்லாமே ரொம்ப அதிக கலரில் இருக்குது. ஸோ அது கீழே இருக்கிற அந்த லைன் மார்க்காட்டம் இருக்குது பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து வீடியோக்கு வீடியோ வேறுபடும். அதனால் உங்கள் வீடியோவுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் அட்ஜஸ்ட் அப்படிங்கன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைட்னஸ் அப்படின்னு இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிக வெளிச்சம் இருக்கும். ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப பிளர் ஆகிடும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இருந்தால் தான் ரொம்ப ஒரு நார்மலாக அழகாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடும். லைட்னஸில் ரொம்ப கம்மியாக வைங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட்டு அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொடுத்தா போதும். அடுத்து சேச்சுரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவும் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், அப்படியே ஃபேஸ் ஏதோ மஞ்சள் பூத்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப இதாக கம்மி பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். இதே ஒரு கரெக்டான லெவலில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கலரை ரொம்ப க்ளோவாக காட்டும். ஸோ ஸ்கின் மட்டும் இல்லை, நீங்கள் அதில் எந்த ஆப்ஜெக்டை காட்டினீங்கனாலும் அது நல்லா காட்டும். ஹைலைட் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள், அதை வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிக்கிறீங்களா அல்லது ஆப்ஜெக்டை காமிக்கிறீங்களான்னு பொறுத்து அது கொஞ்சம் மாறும். அதையும் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் இதாகும், ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமோ அது மாதிரி நீங்கள் வைக்கலாம். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ உங்கள் வீடியோவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ அது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஷேடோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேடோங்கிறத பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துனீங்கன்னா உங்கள் வீடியோவில் பிளாக் கலர் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே கொஞ்சம் வெளிர்த்த மாதிரி தெரியும். அதை நீங்கள் கம்மி பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா, இப்போ நான் இழுக்கிற மாதிரி இழுத்தீங்கன்னா அந்த பிளாக் கலரை ரொம்ப அதிகப்படுத்தி காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்படி காட்டுறப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் இதையும் கொஞ்சம் அளவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் லைட்டாக வச்சோடனே அந்த பிளாக் கலர்ஸ் என்னுடைய ஹேர் கலரு, அந்த டிஷர்ட் கலர்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. கடைசியாக ஷார்ப்னஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுடைய அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரு எல்லாமே இன்னும் நல்லா ஷார்ப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் இந்த எடிட்டிங்கே. நான் எப்போவுமே பண்ணுறது இந்த மாதிரி நார்மல் எடிட்டிங் தான் பண்ணுவேன். ரொம்ப டிரான்சிஷன்லாம் காட்டவே மாட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எடிட் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ ட்ரிம்மாக இருக்குது பாருங்கள், கலரே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி பிளாக்கடாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து நார்மலாக நான் எடிட் பண்ணாத மாதிரி இருக்கிற வீடியோ. நான் அப்படியே வீடியோவை கேமராவில் ஷூட் பண்ணப்போ எடுக்கப்பட்டது இப்படி தான் இருக்கும். இதுவே நான் இந்த இன்ஷாட் ஆப்பில் எடிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நல்ல கலர் கரெக்ஷன் வந்திருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்ஷாட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம எடுத்த வீடியோக்களுக்கு கலர் கரெக்ஷன் ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண எடிட்டிங் சார்ந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது அடுத்தடுத்து இதே மாதிரி நான் வீடியோஸை கிரியேட் பண்ணி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.